இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அங்கே டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஜெயம் ரவி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போதும் அவங்களுக்கு. ஒரு ஆக்டர்ஸு வெளியூர் போகலாம், தங்கலாம், நைட் ஷூட் முடிச்சுட்டு வரலாம். நீ எங்கே இருக்க, உன் பக்கத்தில் யார் இருக்கா, ஸோ வீடியோவில் ஷூட் பண்ணி காமி, இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது இவர் ரொம்ப மன உளைச்சலாரு. இதுக்கெடுத்தால் அப்பா சொல்கிறது கேட்கணும், பயம், டார்ச்சர், அப்பானாலே பயம். அதே தான் இங்கே அப்படி பிரகாஷ் ராஜ் ரோல் தான் எங்கள் வீட்டில் ஒரு ஒய்ஃப் ஆர்த்தின்னு சொல்கிறார். அந்தளவுக்கு ஒரு டென்ஷன், டார்ச்சர், நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சாப்பிட்றது இல்லை, தூக்கம் இல்லை. இனிமேல் நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன், படப்படி போக மாட்டேன், ஆக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இப்போது வாழ்க்கை முடிச்சு நரகமாகிடுச்சுன்ற அளவுக்கு எமோஷனலாக பேசினேன். ஏன்னா வீட்டை விட்டு வெளில விட்டார், நிம்மதி இல்லை, பணம் கிடையாது, இருக்கிறது பூரா வச்சுட்டாங்க, சம்பாதிக்கிறது பூரா வாங்கிட்டாங்க. ஒய்ஃபு தான் அப்படின்னா ஒய்ஃபோட அம்மா அந்த சுஜாதா விஜயகுமார் அதே டார்ச்சர், டென்ஷனு. வந்து 40 லட்ச ரூபா மாதம் கொடுக்கணுன்னா ஜெயம் ரவி போய் இப்போ நடிக்கிறதுனால ஓகே எங்கே பரட்டிக்கிட்டே கடனை வாங்கி கொடுப்பாரு. வேற ஒரு மனுஷட்ட பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே இருக்குது, மகாராணி மாதிரி வச்சுருந்தாரு. 40 லட்ச ரூபா எதுக்கு தரணும் நான் கேட்குறேன். அதுதான் கோர்ட்டு நீதி அரசல் நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருன்னு நான் பார்க்குறேன். 40 லட்ச ரூபா தர முடியாது, அவர் 3 லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டால். இப்போ ஜெயம் ரவி ரொம்ப மாதம் 3 லட்ச ரூபா அவங்களுடைய சாப்பாடு செலவு, குடும்ப செலவு கொடுக்குறாங்க. ஸோ கராதே பாபு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கான் படம். நான் பார்த்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்டேன், சொன்னாங்க. ஸோ அந்த வந்ததுன்னா ஜெயமனுடைய ரேஞ்ச் வேற லெவல். இதை தவிர பார்த்தா ஹீரோ பண்ணுறார், வில்லனும் பண்ணுறார். பராசத்தை இல்லைனா பண்ணிட்டு இல்லை, இன்னும் வந்து டைவர்ஸ் இன்னும் கொடுத்துட்டாங்கன்னா இவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துருப்போம், அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஜெயம் ரவிட்டெல்லாம் பேசும்போது பார்த்தோம் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியலன்ற, அதாவது மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காரு. அது ஒருத்தர் டம்முன்னு வெடிச்சதுன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன நிலைமை? அது 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாவே வந்து ரவி மோகன், ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்திருக்கு. ஸோ இப்போ ரவி மோகனுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதே மாதிரி ஆர்த்தி ரவி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஜெய ரவி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவருக்கு ஃபேவராக வந்த ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணுறாரு. அதாவது நடிகர்னால் நினச்சிட்டு இருக்காங்க ஏசி ரூமு, கேரவுன்னு, அது இதுன்னு. ஆனால் அது உள்ளே போனால் தான் அதனுடைய வழியில் நிறையவே தெரியும். வெயிலையும் மழையிலையும் தூக்கம் இல்லாமல் காரில் போகும்போது தூங்கிக்கிட்டு நைட் ஷூட் பண்ணிவிட்டு இவ்வளோ சிரமங்களில் ஒரு ஹீரோ இருக்கான், ஹீரோயின் சேம் டைம் தான். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது ஒரு நிம்மதி ஒரு மனிதனுக்கு வேணும். இப்போ ஆர்த்தியை வந்து 2003 தான் ஜெயம் ரவி ஃபீல்டுக்கு வர ஜெயம் ஒரு படம் பண்ணுறாங்க, தெலுங்கு ரீமேக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு சாக்லேட் பாயை எங்கள் இண்டஸ்ட்ரியில் உள்ள வர்றார். எப்படி ஒரு கமலஹாசன், ஒரு பிரசாந்த், ஒரு அஜித் இருந்தாலும் அந்த கேட்டகிரியில் ஜெயம் ரவி உள்ளே வர்றாரு. ஃபஸ்ட்டு படமே சொல்லி வரிசை ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ சன் ஆஃப் மகாலட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட், உங்களுக்கு தனி ஒருவன் பம்பர் ஹிட், பாக்ஸ் ஆஃபீஸ் வரிசையாக ஹிட்டு. பட் எந்த கான்ட்ரவர்சியுமே சிக்காத ஒரு ஆக்டர். ஆமா சார். அதுக்கு முன்னாடி வரையும் இந்த இஷ்யூல வரதுக்கு முன்னாடி வரையும் ரவி மோகன் அவர்களுடைய வந்து நிறைய மத்த ஆக்டர்ஸ் பின்னாடிலாம் வந்து நிறைய காசிப்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனா இவர் மேல மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட வந்தது கிடையாது. ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். நீங்கள் அதாவது அவர் மாதிரி ஜாலி பர்சன் நீங்கள் பார்க்கணும், கோவப்படவே மாட்டாருங்க. அவ்வளோ ஜாலியாக ரொம்ப ஹம்பிளான ஒரு இது, சாஃப்டாக பேசுவார். அதாவது யாரு போனாலுமே அரவணைச்சு அதாவது போய் பேசக்கூடிய ஒரு கேரக்டர். பட் 2003 வர்றது நிறைய வருது. ஹீரோயின் மத்தியில் ஒரு நல்ல இமேஜ் அவருக்கு இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் ஒன்று பேசுவாங்க, போனதுக்கப்புறம் ஒன்று பேசுவாங்க நிறைய பேர். பட் இவர் எந்த பக்கம் பேசினாலுமே ஜெயரவி ஒரு ஜென்டில்மேன் பேசுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கோவப்படாத ஒரு கேரக்டர். வரிசையா படம் ஹிட்டு கொடுக்குறாரு. 2003 உள்ளவர் 2009 தான் வந்து ஆர்த்தியை மேரேஜ் பண்ணாங்க. அது லவ் மேரேஜ் தான். லவ்னாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எல்லாருக்குமே, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். பட் இங்கே நிறைய பேருக்கு பார்த்தா ஒரு ஃபீமேல் மேலே தான் ஜென்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்காது அப்படின்னு பார்த்தா இது அப்படியே இந்த தலையில மாறி போகுது. ரொம்ப பீக்கில் இருக்காரு. பார்த்தா மேரேஜ் நல்லா நடக்குது. அதுவும் சில குறிப்பிட்ட கோ ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். லவ்வுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. பட் லைஃப் நல்லா தான் ஓப்பன் ஆகி போகுது. ஸோ 2 பசங்க வேற. பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அங்கே டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஜெயம் ரவி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது அவங்களுக்கு. ஒரு ஆக்டர்ஸு வெளியூர் போகலாம், தங்கலாம், நைட் ஷூட் முடிச்சுட்டு வரலாம். நீ எங்கே இருக்க, உன் பக்கத்தில் யார் இருக்கா,
ஸோ வீடியோவில் ஷூட் பண்ணி எனக்கு காமி, சோ வீடியோல ஷூட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் போது இவர் ரொம்ப மன உளைச்சலாளர். நம்ம ராத்திரில தூங்குறது கூட மனுஷன் முடியலையே, நான் சம்பாதிக்கிற பணம் பூரா ஃபேமிலிக்கு தான் கொடுக்குறேன், ஆமா இவர்கிட்ட எந்த பேலன்ஸுமே இல்லை, கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறாரு, கடனை ஒய்ஃபுக்கிட்டே. ஒரு நடிகர் விக்ரம் கூட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை படம்லாம் சூட் பண்ணிட்டாச்சு ஒரு ட்ரீட் விடான்னு சொன்ன கூட பணம் இல்லைங்கிறாரு ஜெயம் ரவி. ஆமா சார், அது ஒரு இது அவார்ட் ஷோ அப்ப கூட ஒரு சொல்லியிருக்காரு, ஸ்டேஜ்ல இருந்து ஒரு விளையாட்டா சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து நம்ம அதை விளையாட்டா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த இஷ்யூ வரும்போது தான் எல்லாரும் கவனமுமே வந்து அங்க போகுது. சோ அவர் அன்னைக்கே சொன்னாரு, நம்ம தான் விட்டுட்டோம். அதனால திரும்பி போய் ஏதாவது பணம் வேணும் கேட்டு வாங்கிட்டு தான் இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு சூழலில் மாறும்போது அவர் போக போக பார்த்தோம்னா டார்ச்சர் அதிகமாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துட்டோம்னா சந்தோஷ் சுப்ரமணியம் ஒரு படம் பார்த்துருக்கேன், ஜெயம் ரவி அவங்க அப்பா வந்து பிரகாஷ் ராஜ். எந்த அளவுக்கு ஒரு அப்பா புள்ள பாண்டி இருக்கு, டார்ச்சர் எப்படி இருக்கு, ஒரு அவ்வளோ பணக்கார வசதி வாய்ப்புகள் இருந்து ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த கேரக்டர் ஃபால்ஸ் பண்ணும். இதுக்கு எடுத்தால் அப்பா சொல்றது கேட்கணும், பயம், டார்ச்சர், அப்பானாலே பயம். அதே தான் இங்கே அப்படி பிரகாஷ் ராஜ் ரோல் தான் இங்கே வீட்டில் ஒரு ஒய்ஃப் ஆர்த்தின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன், டார்ச்சர், நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சாப்பிட்றது இல்லை, தூக்கம் இல்லை. ஒரு மனிதன் பொறுத்து 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 பார்த்தான் எத்தனை நாளைக்கு பண வசதியில் இருந்தால் ஒரு நிம்மதி வேணாமா உங்களுக்கு வாழ்க்கையில்? அதுதானே முக்கியம். நீ சாப்பிட்றா கூட நிம்மதியை தூங்கி எழுந்திருக்கணும். ஆமா. ஸோ இவருக்கு எல்லாம் இருந்தும் அந்த சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே டென்ஷன், டார்ச்சர். வீட்டுக்கு வந்தால் நிம்மதி, டார்ச்சர். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திரன் புது புது அர்த்தங்கள் ஒரு படமே அப்போ பண்ணியிருப்பார். ரகுமான், கீதா, சித்தாரா 3 பேரை வச்சு பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த படம் பாருங்கள். ஆக்சுவலாக ரகுமான் கேரக்டர் ஜெயம் ரவி, ஆர்த்தி கேரக்டர் கீதா. ஸோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த போய் தப்பிச்சா போகணும், அந்த கேரக்டர் ஓடி போகிற மாதிரி வரும். ஸோ அப்படி ஒரு படம் பாலச்சந்திரன் அப்பே பண்ணியிருப்பார். அது நிஜத்திலே கண்படி நடக்குது ஜெயம் ரவி லைஃப்பில். ஸோ அந்த அதாவது ரொம்ப கொடுமையை அனுபவிச்சு இனிமேல் வாழ்க்கை வாழவே முடியாது, அது வீட்டில் இருக்க முடியாது. இத்தனையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஆர்த்தி இவங்களுடைய பெரிய பங்களா இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. ஜெயம் ரவி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாடகைக்கு இருக்கார். வாடகை வீட்டில் தான் இருக்கார், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கார். அவங்க பெரிய பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காரு, அங்கே இருக்காங்க. ஸோ வசதி எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பசங்களை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு டென்ஷன். ஸோ இந்த டார்ச்சர் போக பார்த்தா ஒரு லிமிட்டுக்கு மேலே வீட்டில் இருக்க முடியல அவர்னால. இனிமேல் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும், நரகமாக போயிடும். நம்ம வாழ்றதே ரொம்ப கஷ்டம்ன்ற சூழ்நிலைக்கு ஜெயம் ரவி தள்ளப்படுறாரு. அப்போ தான் இங்கே இருந்த ஒரு இனிமேல் வீட்டில் இருக்க கூட முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளில போகிறார். அது காரணம் யார்? அவர் பாட்டி நிம்மதியாக இருந்திருப்பார். நீங்கள் ஒரு மனிதனை டார்ச்சர் பண்ணி வெளில போடான்னு தள்ளாத குறையாக நீங்கள் பண்ணும்போது அவர் வீட்டிலேருந்து வெளியேற சூழ்நிலை தள்ளப்படுறார். அங்கே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுதான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க, பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக கொடுத்துருப்பாரு. ஆமா, அந்த பிரஸ் மீட்லயே வந்து இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு ரவிமோகனை வந்து நம்ம அங்க பார்த்துருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் அவர் அதான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் கோவப்பட்டு கூட நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை. பட் வந்து அந்த பிரஸ் மீட்ல எல்லா எமோஷன்ஸும் கோவம் படுறது, அழறது, கத்துறது எல்லாத்தையுமே காட்டிப்பாரு. நம்மளே வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து அவர் அனுபவிச்சிருந்தா ஸோ அங்க வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. அப்படிதான் தோணுச்சு நம்ம எல்லாரும். ஆண் அழுகவே மாட்டாங்க, அழுதானா அதுக்குள்ளே இவ்வளோ வேலை அடக்கி வச்சிருப்பாங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கூட ஜெயரவி ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு பார்க்கணும். அவ்வளோ எமோஷனலாக அழுதார். இனிமேல் நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன், படப்படி போக மாட்டேன், ஆக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு போதும், வாழ்க்கை முடிச்சு நரகமாகிடுச்சுன்ற அளவுக்கு எமோஷனலாக பேசினார். ஏன்னா வீட்டை விட்டு வெளில விட்டார், நிம்மதி இல்லை, பணம் கிடையாது, இருக்கிறது பூரா வச்சுட்டாங்க, சம்பாதிக்கிறது பூரா வாங்கிட்டாங்க. ஒய்ஃபு தான் அப்படின்னா ஒய்ஃபோட அம்மா அந்த சுஜாதா விஜயகுமார் அதே டார்ச்சர், டென்ஷனு, வெளிப்படைகளை கமிட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஜெயரவி விட்டு கதை கேட்டோம்னா அவங்க தான் கதை கேட்பாங்க, அவங்க தான் கமிட் பண்ணுவாங்க. டைரக்டர், ப்ரொடியூசர், இவ்வளோ பேமெண்ட் பேசுறது எல்லாம் ஜெயரவிக்கு A-Z ஆகுங்க. ஸோ அவங்க இவர் பொறுத்த மட்டும் ஒரு அம்மாவை நடித்தாங்க. ஆனால் அதுக்கு அவங்க இந்த ஸ்பேஸ் இடம் கொடுத்தாரு, அது தகுதி இல்லைங்க மாதிரி அவங்க போயிடுச்சாங்க. ஸோ அவங்க பேனரில் நடிக்க வச்சாங்க, ஒரு 5-6 படங்கள் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சரியாக போகலை. அலங்காமரம் மட்டும் சுமாராக போச்சு தவிர அதுக்குள்ளே சம்பளமும் டார்கெட் போடுறாங்க. அது சம்பளமும் கொடுக்குற ஜெயம் ரவிக்கு பட்ஜெட்டில் ஏற்றிக்கிறாங்க. சம்பாதிக்க போகிற வச்சுட்டாங்க, இவர் பணத்தையும் பிடிக்கிட்டாங்க, அம்மாவும் பொண்ணும். இவர் நட்டாரத்தில் விட்டுட்டாங்க. இதை இதுக்கு மீறி தான் என்ன பண்ண முடியாது, வெளியில் வந்து ஒரு விஷயம் இது. பசங்களை பார்க்கக்கூடாது, பவுன்சர் வச்சு மிரட்டுறாங்க, பசங்களை பார்க்க முடியாதுன்றாங்க, ஃபோன் பண்ண எடுக்க முடியல. பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸும் 25 lakh மேலே கட்டியிருக்காரு. வேறு விஷயத்தை இருக்கிறது பூரா கொடுத்துட்டு தான் இருக்கார் பசங்களுக்காக. நிம்மதி இல்லைங்கும் போது அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் வந்து எமோஷனலாக வெடிச்சு அழுததே. அந்த மாதிரி ரவி நான் பார்த்ததே இல்லை. ஆமா, அதுதான் சரி. இப்போ வந்து ஆல்ரெடி அவர் சம்பாரிச்ச காசு எல்லாமே வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய செலவுமே வந்து இவர் தான் பார்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாம விவாகரத்துல இருந்து அந்த அலிமோனின்றதையும் வந்து அதிகபட்ச தொகையா கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை சார்? அவங்க ஃபேமிலிக்கு வந்து 40 லட்ச ரூபா மாசம் கொடுக்கணும்னா ஜெயம் ரவி போய் இப்போ நடிக்கிறதுனால ஓகே, எங்கோ பரட்டிக்கிட்டு கடனை வாங்கி கொடுப்பாரு.
வேற ஒரு மனுஷன் பண்ண என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆமா. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே இருக்குது, மகாராணி மாதிரி வச்சுருந்தாரு. 40 லட்ச ரூபா எதுக்கு தரணும் நான் கேட்குறேன். அதுதான் கோர்ட்டு நீதி அரசல் நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்துரு நான் பார்க்குறேன். 40 லட்ச ரூபா தர முடியாது. அவர் 3 லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட் ஆர்டர். இப்போ ஜெயம் ரவி ரொம்ப மாதம் 3 லட்ச ரூபா அவங்களுடைய சாப்பாடு செலவு, குடும்ப செலவு கொடுக்குறாங்க. பசங்களுக்கு இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேற அந்த செலவும் பார்த்துக்கிறார். பட் இது வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது தான் சொல்லப்படுது. பட் அங்கே அவருடைய மனநிலை சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. தீர்ப்பை கேட்டோம், 40 லட்ச ரூபா கேட்டோம். இந்த 3 லட்ச ரூபாய்ன்றதே ஒரு பெரிய தொகை தானே சார்? உங்களுக்கு நமக்கு பெருசு, அவங்களுக்கு அது சும்மா அந்த ஜுஜிபி மாதிரி அவங்களுக்கு ஆர்த்தி அவங்களுக்கு. ஓகே. பட் அந்த 3 லட்சம் ஏங்க ஒரு நாளைக்கு 10,000 மேலே சாப்பிட போகிறாங்க. 30 நாளைக்கு 3 லட்ச ரூபா, 10,000 சாப்பிட முடியாதுங்க. பட் ரொம்ப ஃபேன்சியாக இருக்காங்க. ஸோ ஓகே, எல்லா ஆக்டர்ஸ் கூட இப்போ நிறைய ஈவெண்ட் ப்ரோக்ராம் போகிறாங்க, நிறைய ஜாலியாக ஃபாரின் டூர்லாம் சுற்றுறாங்க. பசங்களை விட்டுட்டு கூட ஃபீஸ் கட்ட முடியாமல் ஃபாரின் போனதை ஜெயம் ரவி சொன்னது கேட்டு போனோம். அதை ஸோ இல்லை, ஃபேமிலி பார்த்துங்கள தவிர பசங்களுடைய மெயின்டெனன்ஸை பார்க்குறதோ எதுவுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் தள்ளப்படுறாங்க. அதான் ஜெயம் ரவி எமோஷனல் ஆனது மேட்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து நியாயமான ஒரு தீர்ப்பு கிடச்சிருந்து ஜெயம் ரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கு கிடைச்ச தகவலும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்தேன், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தேன். இப்போ நான் வாடகை வீட்டில் இருந்த விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இனிமேல் வந்து அவங்க மூஞ்சிலோட நான் முடிக்கிறது தயார் இல்லைன்ட்டார். ஆர்த்தி கூட அவர் இனிமேல் வாழ்க்கையில சேரவே போறதே இல்லைங்கிற முடிவா சொல்லிட்டாரு. எஸ். ஓகே சார். அதே மாதிரி இப்ப பார்க்கும்போது இந்த ஒரு இஷ்யூல வந்து 2 பேர் மட்டும் சம்மந்தப்படல, 3ஆவதா வந்து கெனிஷா என்ற ஒருத்தவங்களும் இருந்தாங்க. ஸோ அது எந்த நிலைமையில இருக்கு சார்? இல்ல, அது ஒரு பார்ட். ஒரு மனிதனுக்கு ஒரு லைஃப்ல ஒரு நட்பின் அடிப்படையில் தான் உருவாச்சு தவிர அந்த நட்பு முறிஞ்சு போச்சு. அதை ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இவர் வீட்டில் இருந்திருந்தா பரவாயில்ல, இல்லாதனால நீங்கள் வெளில போனதுனால இங்கே ஒரு நட்பு தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. பட் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் அவர் சொன்னார், அது அவ்வளோதான். பட் இப்போ அதுவும் இல்லை, டோட்டலாக அவங்க பரப்பிட்டு போயிட்டாங்க. இனிமேல் அதை பேச வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் 4 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஊருக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஸோ அந்த ஒரு பார்வை நம்ம எடுத்துக்கணும். இனிமேல் அவங்க வந்து லிஸ்ட்டில் ஜெயம் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை என்னை பொறுத்த மட்டும். ஸோ இப்போ இவர் வந்து படங்கள் லைக் பண்ணிட்டு இருக்காரு. 2வது ஒரு பேனரை உருவாக்குனாங்க, அதில் 2-3 படங்கள் ஆரம்பிக்கிறதா போய் அதுலேயும் கடன் வாங்கி நிறைய போட்டார். ஸோ இந்த பக்கம் கடன் வாங்கி இப்போ சுற்றி முற்றிலும் பார்த்தா ஜெயம் ரவி வந்து நிறைய இடங்களில் கடன் வாங்கி இந்த படத்தில் நிற்குது. இப்போ படங்கள் வந்து 2 படம் இப்போ ரிலீஸ் ஆகும். ஜீனின்னு ஒரு படம் வந்து மைசூர் கணேஷ் அவருடைய படம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கராத்தே பாபு ரிலீஸ் ஆகும். இது ரெண்டுமே இவருடைய பேனர்ல ரிலீஸ் ஆகுது. இல்ல வெளி பேனர். இவருடைய ஓன் பேனர்ல யோகி பாபு பண்றான்னு நினைக்கிறேன், வேற பண்றாங்க. இந்த கராத்தே பாபு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஜெயமருடைய கேரியர்ல தி பெஸ்ட் பிக்சர் அமையும். பிரமாதமா படம் வந்திருக்காது. ஏன்டா நீ வந்து நடிக்காம போனீங்க, நீங்க ஏன் பர்சனல் மேட்டர் யாருக்கு தான் இல்லை, அதை தூக்கி தலைமுறை சுற்றி மறக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு படம் வந்து எல்லாத்தையும். எஸ். ஸோ கராத்தே பாபு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கான் படம். நான் பார்த்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்டேன், சொன்னாங்க. ஸோ அந்த வந்ததுன்னா ஜெயமனுடைய ரேஞ்ச் வேற லெவல். இதை தவிர பார்த்தா ஹீரோ பண்றார், வில்லனும் பண்றார். நீ பராசத்தை வில்லனா பண்ணிருப்பார். ஆமா. வரக்கூடிய பென்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது, லோகேஷ் கனராஜுடைய படம். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஹீரோ பண்றாரு, அதில் வில்லனா பண்றார் ஜெயம் ரவி. அதுதான் சார், இதுவரையும் வந்து ஒரு ஹீரோவா தான் வந்து ரவி மோகன் அவர்களை வந்து பார்த்துருக்கோம். ஸோ திடீர்னு வந்து ஒரு பராசக்தியில வந்து ஒரு வில்லனா, யாரும் நம்ம ரவி மோகனா அது வில்லனா, ஏன்னா வந்து ஒரு சாக்லேட் பாயா பார்த்துருக்கோம் நம்ம. அப்பெல்லாம் அந்த ஜெயம் படத்துல எல்லாம் நீங்களே ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் மத்தியில எல்லாம் வந்து ஒரு சாக்லேட் பாய், ஒரு சப்பியான பர்சன், அந்த மாதிரி இருக்கும்போது வில்லனா நாங்க இமேஜின் கூட பண்ணி பார்த்தது இல்லை. ஸோ அவருக்கு இது ஓகேவா இருக்கா சார்? பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. பராசக்தியில ப்ரூவ் பண்ணிட்டாரு உங்களுக்கு, அதை அருமையா இருந்தது உங்களுக்கு. இப்போ தனியொரு பார்ட் 2 வேறு ரெடி பண்ணிக்காரு உங்கள் அண்ணன் டைரக்டர் ராஜா. அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது வந்ததுன்னு வச்சுங்க இன்னும் வேற லெவலில் இருப்பார் அது. ஓகே. ஸோ இப்போ கராத்தே பாபு ஒன்று, இந்த பக்கம் ஜீனி ஒன்று, இதை தவிர இப்போ பென்ஸ் ஒன்று. அதில் வந்து நீங்கள் பராசக்தியில் பண்ணதை விட இன்னும் ஒரு எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. அதில் இவரோட சேர்த்து இன்னொரு வில்லன் நிவி பாலி இருக்காரு இல்லையா, கேரளா, அவரு வில்லனா பண்றாரு. ஓ, அவருமே வில்லனா பண்றாரு. ஓகே. சோ இந்த பென்சனுடைய இந்த கலரே வேற மாதிரி இருக்கு. எல்சியூ படம் அது லோகேஷ் கனராஜ். ஆமா. இதுல தவிர முக்கியமான சில டைரக்டர் வேற ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஜெயமனுடைய. ஸோ ஒரு கேரக்டர் அப்படின்னாலே எந்த கேரக்டர் பண்ணலாங்கிறதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வில்லனா வந்து சைன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினில் அவர்லேருந்து சத்யராஜ்லேருந்து கமல்ஹாசனே வில்லனா தான் பண்ணியிருக்காரு பிகினிங் பீரியட். அப்புறம் தான் ஹீரோ மாறினார். ஓகே. ஸோ நிறைய ஹீரோஸ் எடுத்துக்கலாம் நம்ம இதை. அப்படி பார்க்கும்போது இப்போது நமக்கு வந்து இவர் ஹீரோ மாதிரி இப்போ வில்லனா போகிறாரு. விஜய் சேதுபதி அவர் ஹீரோ வில்லன் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார் உங்களுக்கு. அதை ஸோ அதனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிவிடும் ஆர்டிஸ்ட் ஜெயம் ரவின்னு நான் பார்க்குறேன். பென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஒரு லெவல். ஸோ அதனால் அவர்கிட்ட நம்ம பேசின விஷயங்கள்லாம் ஒரு விதம் சொல்லும்போது பிரச்சனைகள் வந்தாச்சு, வெளியில் வந்துட்டீங்க, இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே போகிற ஐடியாவே இல்லைன்ட்டார்.
ஓகே. ஆர்த்தி முகத்தெல்லாம் நான் முழிக்கவே நான் விரும்பலைன்றார் ஜெயம் ரவி. வந்ததா ஒன்ஸ் இந்த இதுதான் கதம் மாதிரி தான். இப்போ நான் வந்து நிம்மதியாக இருக்கேன், வாடகை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி. கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா லைஃப் நல்லா இருந்திருக்கும் ஆர்த்தி உங்களுக்கு. ரொம்ப அடமெண்ட் பண்ணதுனால வந்து இவர் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டார். இனிமேல் அந்த ஃபேமிலி கூட இனிமேல் மூஞ்சி, ஏன்னா இவருடைய மிகப்பெரிய ஒரு சர்க்கிளுக்கு காரணமே ஆர்த்தியும் அவங்க அம்மா சுஜாதாவும் தான் சொல்கிறார். 2 பேரும் தான் லைஃபே போச்சு, எனக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் போச்சு. மிகப்பெரிய சர்க்கிள் எனக்கு அவங்கனால தான் அப்படி. ஏன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டில் ரொம்ப நாள் வாழவே முடியாது. நீங்கள் வெளில வந்துட்டேன், இனிமேல் வீட்டுக்குள்ளே போகிறது விருப்பம் இல்லைன்ட்டாரு. ஸோ பசங்களை நான் என்ன பண்ணுமோ நான் பார்த்துட்டு, எனக்கு உயிரே 2 பசங்க தான் அப்படின்றாரு. பசங்களும் அப்பா மேலே ரொம்ப விருப்பமாக இருக்காங்க. கோர்ட் இப்போ கொடுத்த தீர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இவர் இருக்கார். அவங்களுக்கு ஒரு பேரிடி தான் விழுந்திருக்காத. ஸோ டைவர்ஸ் வந்து அது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. டைவர்ஸ் கிடைச்சா இன்னும் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்கிறார். ஓகே சார், இப்போ வந்து இதுக்கு மேல் அப்பீல் எதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா இதோட இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சா? இல்லை, இன்னும் வந்து டைவர்ஸ் இன்னும் கொடுத்துட்டாங்கன்னா இவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துருப்போம், அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அது ஜெயம் ரவிட்டெல்லாம் பேசும்போது பார்த்தோம் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியலன்ற. ஓகே. அதாவது மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காரு. அது ஒருத்தர் டம்முன்னு வெடிச்சதுன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன நிலைமை அது. ஸோ அவர்னால தான் அவங்க ஆர்த்தினாலே சுஜாத்தினால தான் என் லைஃப் போச்சுன்றதுனால இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும், என்னால் யார் லைஃப் வந்து இங்கே கெட்டு போக வேண்டாம், அவங்க பாட்டு சந்தோஷம், நான் பாட்டு வந்துட்டேன், நான் என் லைஃபை இனிமேல் பார்த்துக்கிறேங்கிட்ட. ஸோ அந்த முடிவு எடுத்திருக்காரு மேட்டர். ஓகே. அதில் இனிமேல் சேர்றதுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவர் இனிமேல் நான் அடுத்த கட்டத்தில் என்னுடைய படங்கள் மட்டுமே, என்னுடைய ஃபுல் கவனம் ஃபுல்லாக படங்கள் மட்டும்தான் லெவல் இருக்காங்க. டைவர்ஸ் இன்னும் வந்து வரலை, கோர்ட் உடனே கொடுக்காது. 2 பேர் சேர்றாங்களோ பார்ப்பாங்க. சேர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா ஓகே முடிஞ்சுன்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் இவர் பாட்டு அதாவது இன்னும் நான் நிம்மதி இன்னும் சந்தோஷம் இருக்குன்னு இந்த டைவர்ஸ் எனக்கு கிடச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு அப்படிங்கிறத ஜெயம் ரவி சொல்கிறாரு. ஓகே சார், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து கெனிஷா அவர்களுமே வந்து இப்போ போயிட்டாங்க அவங்களோட லைஃப்பை விட்டு. இப்போ இதுவுமே வந்து ஒரு டிவோர்ஸ் நடக்கிற சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ரவிமோகன் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவர் நிம்மதியாக இருக்குன்னு விருப்பப்படுறாரு. மொத்தத்தில் வந்து நான் ஷூட் போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும், இனிமேல் இருக்கிற வாழ்க்கையை வந்து மனசு நிம்மதியோட சந்தோஷமாக நான் வாழணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக எனக்கு போச்சு, எனக்கு அமைஞ்ச மனைவி சரியில்லை, மாமியார் சரியில்லை, அவங்களால தான் என் வாழ்க்கையை போச்சுன்னு தான் ஜெயம் ரவி சொல்கிறேன். இல்லை பசங்க பார்க்குறது, ஸோ இவருடைய கவனத்தை நம்ம பார்க்குறது, படங்கள் நிறைய பார்க்குறது, முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனசு தான் இருக்குங்கிறதான் ஜெயம் ரவி சொல்லியிருக்கேன். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது வந்து ஆண்களால வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டா அதுக்கு வந்து ஒரு சங்கம் கூட, ஒரு கூட்டம் கூட, அதுக்கு எதிராக வந்து கோஷங்கள் எழுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். நிறைய பேர் ஆண்களுமே வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுமே வந்து இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு சில பெண்கள்லாம் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆண்களை ரொம்ப டார்ச்சர் பண்றது அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்லயும் நம்ம பார்த்தாலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சங்கம், ஆண்களுக்காக ஒரு சங்கம் அப்படிலாம் இல்லையா சார்? நான் ஆல்ரெடி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஏன் இல்லை, இருந்ததுங்க. ஒரு அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி தான், பெண்களால் இந்த கொடுமை தாங்காமல் வீட்டு விட்டு போன அந்த கணவன்மார்கள் இருப்பாங்க. அந்த லவ் ஃபெயிலியர் டார்ச்சர் பண்ண சில பெண்கள், அது நீங்கள் சொன்ன மாதிரி சில குறிப்பிட்ட பெண்கள் கேரக்டர் மட்டும்தான். ஓகே. பட் அவங்க பண்ண டார்ச்சர் இதெல்லாம் தாங்க முடியாமல் நிம்மதி இழந்து நிறைய பேர், அதாவது என்ன சொன்ன தாடியை வளர்த்துக்கிட்டு சிகரெட் தண்ணி அடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் அது ஒரு பீரியடு, இன்றைக்கி ஏதாவது கேஷுவல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் அப்படி அந்த குடும்பம் தாங்காமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு ஆண்கள் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. இருக்கு, அப்ப உண்மையாவே இருக்கு. ஓகே. அந்த சங்கத்தை யாரு தலைமை ஏற்று ஆரம்பிச்சு வச்சு ஓபன் பண்ணி வச்சது அப்படின்னா நம்மளுடைய நடிகர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, பிரசாந்த் சார். எஸ், அவரு தான் இங்கே போய் இருந்து எல்லாமே பண்ணி சங்கத்தை வந்து ஆரம்பிச்சு விட்டு வந்தார். ஏன்னா அவருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவருடைய இப்போ எப்படி ஜெயம் ரவி ஆர்த்தி பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி பிரசாந்தோடைய ஒய்ஃப் வந்து அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுக்குள்ளே ரொம்ப நிறைய ப்ராப்ளம், டென்ஷன், டார்ச்சர் இருக்குன்னு சொல்லி அவரும் நிம்மதி இல்லாமல் போச்சுன்னா நிறைய படங்கள் அவர் மிஸ் பண்ணதே காரணம் அதுதான். குடும்ப வாழ்க்கை சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையை நரகமாயிடும். அப்படி தான் பிரசாந்த் படங்கள் நிறையவே மைனஸ் ஆச்சு. அவர் அந்த சங்கத்தை ஆரம்பித்து வச்சார். ஆனால் அது வந்து என்ன இயங்குதா இல்லையா இப்போ என்னங்கிற நிலவரம் தெரியல. ஏன்னா இப்போ ஜெயம் ரவி வந்து எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கிற சங்கங்கள் வந்து பெண்களுக்குனா நீங்கள் சொன்னது மாதிரி உடனே வந்து இந்த ஆண் அப்படி பண்ணா இப்படி பண்ணிட்டா டார்ச்சர் பண்ணாங்களுக்கு பேசும்போது ஒரு ஆணு மனசளவில் இவருக்கும் இப்படி பெண்கள் மனசு இருக்கு, அதான் ஆணுக்கு மனசு இருக்கு. பெண்கள் உடனே அழுதுருவாங்க, ஆண் அழமாட்டான். அழுதானா அவனுக்குள்ள அவ்வளோ விஷயம் அடக்கி வச்சுதான் அது.
அப்படிதான் ஜெயம் ரவி வந்து இன்டர்வியூ நம்ம ஆமா, பார்த்தோம். கண்டிப்பா. ஸோ அப்போ ஜெயம் ரவிக்கு ஆர்த்தினால இவ்வளோ டார்ச்சர், நிம்மதியில் டென்ஷனில், என்னால் நிம்மதியாக வாழ்க்கை முடியல, படம் பண்ண முடியல, ஷூட்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஜெயம் ரவி அவர்கிட்ட இந்த சங்கம் வந்து அவருக்கு ஏதாவது சப்போர்ட்டாக பண்ணியிருக்கோம்ல, ஆமா, அப்படி சங்கம் கண்டிப்பா உருவாச்சு. பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இப்போ எங்கே இருக்குது, இயங்குதா இயங்கலையா என்னங்கிற தெரியல. இது சம்மந்தமாக ஒரு குரல் இன்னும் கொடுக்கல. ஓகே. வந்து அது பார்த்தா பிரசாந்திக்கே இப்போ இதாக இருந்துச்சு, நம்ம ஆரம்பிச்சு வச்சாங்க என்ன இருக்கா இல்லையான்னு அவரே கூட நினைக்கல பார்த்தேன். ஓகே. இப்போ அவருமே ஆரம்பிச்சு வச்சுட்டு அதோட அது எதுவுமே கண்டுக்கல. இல்லை கண்டுக்கல இல்லை, அவர் வந்து ஆரம்பிச்சுட்டு கூப்பிட்டாங்க. ஓகே. தலைமை தாங்கி பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போனார், அது இனாகிரேட் பண்ணிட்டு வந்துட்டார், அவ்வளோதான். மற்றபடி சங்கம் இயங்குதா எங்களையா என்னங்கிற மேட்டர் நமக்கு தெரியல. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு குரல் கொடுத்தா தானே. ஆமா. பட் அப்போ தானே தெரிய வரும். இப்போ யாருமே வெளியவும் சொல்லிக்கிறது இல்லையா சார் இது மாதிரி விஷயங்களை வந்து என்னன்னா பெருசா? பெண்கள்னா உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க, டக்குன்னு 10 பேர் வந்துருவாங்க. ஆண்கள்னா அது வந்தா நல்லா இருக்கு, அவங்களே ப்ளேம் பண்ணுவாங்க Yes. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்றதுக்குமே வந்து நிறைய பேர் தயங்குவாங்க. அதனால அந்த யோசனைக்கு ஆரம்பிக்கப்பட்டதான் ஒரு சங்கம். பிரசாந்தாவது கேட்கணும், என்ன ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு இயங்குதா எங்களே இந்த மாதிரி நண்பர்கள்லாம் இருக்காங்களே, குரல் கொடுங்கப்பா, போராடுங்க பண்ணோட சொல்லணும். பட் தெரியல அது என்னன்றதை. ஆனால் எப்படி இருந்தாலுமே ஜெயம் ரவியுடைய முடிவு வந்து இனிமேல் நான் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள போக மாட்டேன், ஆர்த்தி மூஞ்சில் முழிக்க மாட்டேன், சுஜாதா மூஞ்சில் முழிக்க மாட்டேன். 2 பேர்னால தான் என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆச்சு. நான் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக 4 பேர் நல்லது உதவி பண்ணிட்டு பசங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக என்னுடைய லைஃப்பை நீங்கள் இருக்கிற காலங்கள் ஓட்டணுங்கிற அளவுக்கு முடிவு தகவல் வந்துருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.